Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, காசால வந்து இந்த போர் பதற்றம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிக்கப்படுறது, அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாடுகள்லேயே அந்த அறிவிப்பு ரத்தாய் மறுபடியும் போரை தொடங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குற எல்லாத்தையுமே அதிர்ச்சிக்குள்ள உள்ளாக்கக்கூடிய விதத்துல, அதே நேரத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய விதத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 ரூபா பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல, எக்ஸாக்டா 2342 ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் அப்படின்றது காசால விற்கப்படக்கூடிய வீடியோ அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு யூஸ்வலா அன்னன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடர்ல ஆரம்பிச்சு சர்க்கரை வெங்காயம் இருக்கு இல்லையா, இது வரைக்குமே வந்துட்டு எல்லாமே 2000 3000 அப்படின்னு சொல்லி அங்கே விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காசால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவு பஞ்சம் அப்படின்றதுக்கு யார் தான் காரணம்? அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த போர் பதற்றம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போர் நடக்கிறது 2 நாடுகளுக்கு மத்தியில், பட் இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த பாவமும் செய்யாத பல லட்சம் குழந்தைகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நொடிக்கு நொடி செத்துக்கிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தைகள் மட்டும் இல்லாமல் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகள், இனி பிறக்க போற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாவினுடைய விளிம்புல போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது காசால அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களாகவே இந்த காசா இருக்கு இல்லையா, ஐ மீன் வந்துட்டு இந்த இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீன் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு பல வருஷங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐநாவே வந்துட்டு தலையிட்டு பார்த்தாலும் வந்துட்டு இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல் வந்துட்டு இந்த பிரச்சனையில ஐநாவுடைய வார்த்தைகள் அப்படின்றத கூட கேட்கக்கூடிய மைண்ட் செட்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மார்ச் மாசத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான கேட்ஸ் அப்படின்றதையும் இஸ்ரேல் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், வலி நிவாரணிகள், மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு டோட்டலா க்ளோஸ் பண்றாங்க. சர்வதேச அளவுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்லாம் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் இந்த மாதிரி வந்துட்டு எந்த விதமான உணவுப் பொருட்கள் இல்ல மருந்து மாத்திரை இதெல்லாம் நீங்க அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை உட்பட பல அமைப்புகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மனிதாபிமானம் அடிப்படையிலான உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணி, மருந்து, வலி நிவாரணின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வேணா உள்ள கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்துட்டு அலோவ் பண்றாங்க. பட் இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சந்தை அப்படின்றது இருக்கு இல்லையா, ஆல்ரெடி அந்த மக்கள் ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உணவு பஞ்சத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கிளிப்பிங்ஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்காக பாத்திரத்தை தூக்கிட்டு போய் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எனக்குன்னு சொல்லி கதறக்கூடிய வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போதே நமக்குலாம் மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த இடத்துலயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2342 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை 1 கிலோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 4914 ரூபாய்க்கும், ஆயில் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் ஆயில் அது 1 லிட்டரு 4177 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 1965 ரூபா, வெங்காயம் 1 கிலோ 4423 ரூபா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப் காஃபி, நம்ம இங்கே வந்துட்டு டீ கடைகளில் 15-20 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய காஃபி இருக்கு இல்லையா, அது அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு கப் காஃபி 1800 ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இதே மாதிரி தான் வந்துட்டு அடிப்படை விலையிலேருந்து 25லேருந்து ஒரு 30 மடங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா விலை வச்சு விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரசவம் பார்க்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் போதுமான ஊட்டச்சத்து அப்படின்றது
கிடைக்காததுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா இறந்தே பிறக்கிறது, இல்லைன்னா வயிற்றுல இருக்கும் போதே இறந்து போகிறது. அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிறந்த ஒரு சில மாசங்கள்ல ஊட்டச்சத்து இல்லாமல் சாப்பாடு கிடைக்காம இறந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல குழந்தைகள் அங்கே நிமிஷத்துக்கு நிமிஷம் இறந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கர்ப்பிணிகளாக இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை எப்படி பெற்றெடுக்கிறது அப்படின்னு சொல்லியே ரொம்ப பெரிய பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கே வந்துட்டு போதுமான ஊட்டச்சத்து அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. அங்கே காய்கறிகளோ பழங்களோ எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதை தாண்டி கிடைச்சாலும் இப்படி ஒவ்வொரு கிலோவும் 2000 3000 4000 அப்படின்னு சொல்லி விற்றா அவங்கள்ட்ட போதுமான பணம் அப்படின்றதும் இருக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி அவங்க வாங்கினாலும் அங்கே பங்கு போடக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ 1 கிலோ ஆப்பிள் வாங்கி ஒரு 100-150 பேர் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தா, அவள் வந்துட்டு இந்த போர் நிறுத்த காலம் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிறந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக தான் இருந்தா. பட் மறுபடியும் அவங்க வந்துட்டு போர் அப்படின்றத ஆரம்பித்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு போதுமான உணவு அப்படின்றத கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னாலையும் குழந்தைக்கு தேவையான அந்த தாய்ப்பால் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கொடுக்க கூட பார்த்தோம் அப்படின்னா என் உடம்புல சத்து கிடையாது. அதுக்கான உணவுகள் அப்படின்றது எனக்கும் கிடைக்கல, என் குழந்தைகளுக்கும் கிடைக்கல. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைய நான் பறி கொடுத்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழக்கூடிய வீடியோ கிளிப்பிங் அப்படின்றதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இதை பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே உலக நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ 2 நாடுகளுக்கு இடையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அப்படின்றது வந்தப்போ எவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படின்றது போடப்பட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதே விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்திலையும் நடக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயமாவது போய் சேரக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் அப்படின்றத மற்ற கண்ட்ரிஸ் நினைச்சா போட முடியும். பட் இதை தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல்னால பிறந்து எதுவுமே தெரியாம நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியே புரிஞ்சுக்காத குழந்தைகள் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உயிர் அப்படின்றத விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இந்த நேரத்தில் காசா இருக்கு இல்லையா, வி ஸ்டாண்ட் வித் காசா அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். பல மாதங்களுக்கு முன்னாடி எல்லாரும் காசாவை பற்றி பேசின மாதிரி அட்லீஸ்ட் இப்பயும் மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னாலாம் அது வந்துட்டு சர்வதேச அளவில் மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிக்கும். அதன் மூலியமா காசாக்கான பார்வை அப்படின்றது மறுபடியும் சமூக ஊடகங்கள் மூலியமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் நேற்று போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயங்கள் அப்படின்றத பேசுறதுனால பல விஷயங்களை நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு. லைக் இத்தனை வருஷமா குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்ட மல்லையாக்காக இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மல்லையாக்கு ஆதரவாக குரல்கள் அப்படின்றது எழுப்பப்படுறதுக்கு அவர் பண்ண ஒரு பாட்காஸ்ட் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ மறுபடியும் எல்லா யூடியூபர்ஸும் காசாவை பற்றியும் காசாவில் இருக்கக்கூடிய உணவு பஞ்சத்தை பற்றியும் பேசினாங்க அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.